பிரியமானவர்களே, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நான் தான் உன்னுடைய பரிகாரி, உன்னை குணமாக்கும், உன்னை சுகமாக்கும் தேவன், உன் பாவங்களை, உன் சாபங்களை, உன் தோஷங்களை உன்னை விட்டு விலக்குகிறவர் நானே என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நம்மை குணமாக்கும் தேவன். பிரியமானவர்களே, யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் தேவன் அவர் ஒருவரே. பிரியமானவர்களே, நாம் ஒரு காலத்துல அநேக பரிகாரிகளை நாம் தேடி சென்றிருப்போம் இல்லையா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய தோஷங்கள் நம்மை விட்டு விலகுவதற்காக அநேக பரிகாரிகளை நாம் தேடி பல பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை நாம் கொடுத்திருப்போம் இல்லையா? பல காரியங்கள் அவங்க கேட்பாங்க. ஒரு பரிகாரம் செய்யணும்னா நிறைய காரியங்கள் அவங்க கேட்பாங்க. நாம் அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். சோ நமக்காக நாம் பரிகாரிகளை தேடினோம். நம் பாவங்கள், நம் சாபங்கள், நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலக வேண்டும், எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க வேண்டும், நான் பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாய் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பரிகாரிகளை தேடினோம். ஆனால் இங்க தேவன் சொல்லுகிறார் பாருங்க, நானே பரிகாரி, நானே பரிகாரி, நானே உன்னை குணமாக்குகிறவர், உன் பாவங்களையும் உன் சாபங்களையும் உன் தோஷங்களையும் உன்னை விட்டு விலக்குகிறவர், உனக்கு சுகத்தை கட்டளையிடுகிறவர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் இந்த பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அவர் எதையும் கேட்கவில்லை. வெள்ளியையோ பொன்னையோ ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ அவர் கேட்கவில்லையா? மாறாக தன் மடியில் இருந்த தன்னுடைய சொந்த குமாரனையை அவர் நமக்காக பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக தன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தமுள்ள இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. எதற்காக? நம்முடைய பாவ சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அவர் பரிகாரி. பிரியமானவர்களே, அவர் நம்மிடத்தில் எதையும் கேட்கவில்லை, மாறாக தன் குமாரனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். ஒரு உண்மையான பரிகாரி. நிச்சயமாகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது, இந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது, சிலுவையிலே அறையப்பட்ட, கொலை செய்யப்பட்ட, மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இந்த உன்னதமான கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் சுகமாகிறீர்கள். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு பரிகாரி உண்டு. அவர் பிதாவாகிய தேவன். எனக்காக தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே அவர் எனக்காக கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சரீரங்கள் பிக்கப்பட்டது, காயப்படுத்தப்பட்டது. எதற்காக? என்னை விடுதலையாக்கும்படிக்கு, நான் சுகமாகும்படிக்கு, நான் குணமாகும்படிக்கு, என் சாபங்கள் நீங்கும்படிக்கு, என் பாவங்கள் நீங்கும்படிக்கு எனக்காக சிலுவையிலே இயேசு என் இரட்சகர் பலியானாரே, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை உபாதைகள் உங்களை விட்டு விலகி இந்த பரிகாரியாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் செய்த தியாக பலியை நோக்கி பாருங்கள். நமக்காக அவர் செலுத்தின பரிகாரத்தை பாருங்கள். நிச்சயமாகவே விடுதலை உண்டு.